ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான தேங்காய் பால் ரசம் தாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ரசம் செய்ய தேவையானது ஜீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இதான் நம்ம தேங்காய் பால் செய்ய போகிற ரசத்துக்கு தேவையான பொருள். ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் டீஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3 பல் எடுத்துக்கோங்க. மிக்சியில் பல்ஸ் முள்ள நம்ம கொரன்னு அரைச்சிட்டு இப்போ தேங்காய் பாலை அரைச்சி நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, பால் புளிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் எடுத்திருக்கேன். இப்போ நான் செகண்ட் பாலில் புளியை நல்லா கரைச்சிக்கலாம். பாதி மூடி தேங்காய் போதும். ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். புளி கரைச்சல் கரைச்சாச்சு. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளை இதில் நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டோம்னா அந்த ஃப்ளவர் மாறிடும், கலர் மாறிடும். அதனால் நம்ம புளியிலேயே மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. வரமிளகா ஒரு 3 வரமிளகாவை நல்லா கிள்ளி போடுங்க. இது கூட கருவேப்பிலையும் அதையுமே நல்லா கிள்ளி போடுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும் கருவேப்பிலையை. மட்டன் குழம்பு, கறி குழம்பு நீங்கள் வைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த ரசம் வைங்க. தேங்காய் பால் ரசம் வச்சு நீங்கள் கறி குழம்பு வச்சு சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் தேங்காய் பால் ரசம் வைக்கிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க. அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள், கருக விடாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுதை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். சீரகம், சோம்பு, மிளகு இருக்குல்ல, அந்த பூண்டு எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. கரிகிற போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிக்கரைச்சலை சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண தேவையில்லை, கொதிக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ரசம் கொதிச்சிடக்கூடாது. மூடி வைக்க தேவையில்லை. நம்ம பக்கத்தில் நின்று கொதி வர்றப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கணும். ஆரம்பத்தில் சேர்த்தோம்னா அதோட பெனிஃபிட்டு போயிடும், பேட் கொலஸ்ட்ரால் ஆயிரும். இப்போ சால்ட் சேர்த்துக்குங்க. ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதே சமயம் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா தெரிஞ்ச மாதிரி ஒரு திரியாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.